வெயிட் உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்கங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வெஜிடபிள் வந்து வாங்குறது பெருசு இல்லைங்க, அதை கரெக்டான முறையில் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் எடுத்து போடுறேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வெங்காயத்தையெல்லாம் நல்லா காய வச்சு இதில் எடுத்து வச்சுக்கணும். தக்காளி வந்து காயும் பழமாக தான் வாங்கணும். அப்போ தான் நமக்கு 2 or 3 வீக்ஸ் ஆகுது அது வந்து வரும், இல்லைன்னா அழுகி போயிடும் ரொம்ப பழமாக வாங்கினா. இது வந்து ஃப்ரூட்ஸ் பாக்ஸ், இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எடுத்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட வேண்டியதான். கிழங்கெல்லாம் நம்ம வந்து வெளியில் தான் வைக்க முடியும். ஸோ நான் வந்து வெளியிலே வச்சுட்டேன், அப்போ தான் நமக்கு வந்து வீணாக போகாமல் இருக்கும். மல்லித்தலையை வந்து ஒரு கவரில் வச்சு அதுக்கு கீழே பாத்திரத்தில் தண்ணி வச்சா வீணாக போகாமல் இருக்குன்னு நானுமே ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்